ஹனுமான் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் பவர் நிறைஞ்ச ஒரு நபர். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மிசரிஸ் இருக்குது அப்படின்றது வந்து சமீப காலமாக நம்மளால் உணர முடிஞ்சுது. எஸ்பெஷலி இப்போது போயிட்டுருக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் பாலிடிக்ஸில். பட் அந்த பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான ஹிடன் சீக்ரெட்ஸை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இனிஷியலாக எடுத்துப்போமே, இந்த ஹனுமான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ராமாயணில் வரும். அந்த கேரக்டருக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அஷ்டமா சித்தி எல்லாமே ஹனுமான்குள்ளே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் பேசிக்காக சும்மா லைட்டாக சொல்லிடலாம். இப்போது இந்த ஹனுமான் கேரக்டரோட அப்பாவாக சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா வாயு புத்திரன் ஹனுமான்னு சொல்லுவாங்க. வடநாட்டில் பவன் புத்ரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த வாயு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவர்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கந்தர்வர்களோட ராஜா தான் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தர்வர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் இருப்பாங்க. குரங்களும் காட்டு பகுதியில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா கந்தர்வர்களோட ராஜா வாயு அப்படின்னும் போது வாயுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயுவை தான் மெசஞ்சர் ஆஃப் தேவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களோட தூதுவர். அந்த காற்று எப்படி எல்லா இடங்களுக்கும் போகுதோ அந்த மாதிரி அந்த மெசேஜை கொண்டு போகக்கூடிய அந்த டியூட்டி வந்து வாயுவுக்கு இருக்குது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் அனுமானம் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் பண்ணுறாரு ராமாயணத்தில். தூதுவராக தான் அவர் வந்து இலங்கைக்கு போகிறாரு. சரி, இது ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ சமீபத்தில் வந்து இந்த இமெயில் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப பாப்புலர். நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம், யாஹூ மெயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்க் மெயில் அனுப்புறதுக்கு இப்போ பல்க் எஸ்எம்எஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அது மாதிரி பல்க் மெயில் அனுப்புறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது பேர் வந்து மெயில் சிம்ப் அப்படின்னு வரும்பொழுது இதுக்குள்ளே எப்படி சிம்ப் வந்தது? இந்த காலகட்டத்திலையும் குரங்கு தான் கம்யூனிகேட் பண்ணுது. சில பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா? இல்லை இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் சிம்போட ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த பென் செஸ்னட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பென் செஸ்னட், அந்த செஸ்னட் அப்படின்ற பேர்லேயே ஒரு குரங்கு இனம் இருக்குது, செஸ்னட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் இதுலேயே, டான் குர்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, குரங்கு குர்சியஸ், ஓகேங்களா. குர்சியஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இப்போ ராக்கெட் சயின்ஸை பற்றின ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வானரர் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஹனுமானோட அப்பா வந்து வானவரா, ஹனுமான் வானரரா? அப்பா என்னவோ அத்தனைங்க பையன், அப்பா வானவர், வாயு வந்து வானவர், தேவரை வானவர்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அவங்க அதை சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமான் வந்து சிவனோட அம்சம்னு சொல்லுவாங்க. சிவன்லாம் மலை பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான், மலையில் தான் இருந்தவங்க. அப்போது சிவனோட அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமானும் மலைக்கு ரிலேட்டடாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த குரங்குன்ற வேர்டுக்கான அர்த்தம் இப்படி கூட இருக்கலாம் இல்லைங்களா. குகையிலேருந்து இறங்கி அவங்க காட்டுக்கு வராங்க. குரங்கு மலையில் இருக்கும், காட்டில் இருக்கும், வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும், ஓகேங்களா. ஆனால் இவங்க குரங்கா அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க் தான். அந்த மாதிரி பேர் வச்சு கதை பண்ணியிருக்காங்க. மனுஷங்க இப்போ மலை மேலே மனுஷங்க இருப்பாங்களா, அவங்க கீழே வரவே மாட்டாங்களா என்ன? வருவாங்க, போவாங்க, காட்டுக்கு போவாங்க. குகையிலேருந்து, மலை மேலே இருக்கக்கூடிய குகையிலேருந்து இறங்கி வந்ததுனால குரங்கு. இப்போ இந்த குர்சியஸ் நேம் கூட அது மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. இறங்கு, குரங்கு, குகையிலேருந்து இறங்கு அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இவங்க காட்டில் இருக்கவங்க ப்ளஸ் மலையில் இருக்கவங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சூரியனோட ஸ்டூடெண்ட்டாக இவரை சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சூரியனோட பசங்களாக சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி குமாராஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மலை பிரதேசங்களில் இருந்த மாதிரி நிறைய வேதத்துலேயே நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது. நான் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த
ஒரு ராசியோட வீடியோ போடும்போது அதில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நகுலா சகதேவெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கூட அவங்களோட அம்மா மாத்ரியோட அந்த லைனேஜ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியை சேர்ந்தவங்களுக்கான அந்த வீடியோஸில் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போது சூரியனே அவர் விழுங்கிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் கதைங்க வரும். சூரியனே அவர் மறைச்சிடுவார், சூரியன்கிட்ட அதுக்கப்புறம் அவர் சூரியனுக்கும் ஹனுமானுக்கும் நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதே மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணினதை சொல்லக்கூடிய ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு சூரிய வம்சம் அப்படின்ற மாதிரி தான் காட்டிக்குவாங்க. இதில் இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னா, இங்கே நம்ம தமிழ் மூவியில் பார்த்தீங்கன்னா குணா படம் இருக்குது இல்லைங்களா, அந்த குணா படத்தில் ஒரு கொகையில் கமல்ஹாசன் போவார். அவரும் நிறைய குரங்கு சேஷ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ இது எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த கமல்ஹாசன் வந்து ஒருத்தங்க லவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க பேர் பாருங்க அபிராமி அப்படின்ற மாதிரி வரும். ராமி, அபிராமி, ராமர் அதில் வந்துடுதுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் கவிதைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குரங்கு எங்கேப்பா கவிதை பண்ணோம், ஆனால் அந்த இதில் வந்து இது கவிதைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ ஹனுமான் வந்து லாங்குவேஜில் அவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் நிறைய இருக்குது. அவர் சான்ஸ்கிரிட் தெரியும், தமிழ் தெரியும், அவர் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு எக்ஸ்பர்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர் ஒரு ராமாயணம்லாம் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அந்த குணா மூவியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்ரானை யூஸ் பண்ணியிருப்பார் கமல். அந்த ஒரு டெம்பிள் சீனில் வேணும்ன்ட்டு அந்த சேஃப்ரான் அதில் வரா மாதிரியான ஒரு சீனை வந்து வச்சுருப்பாங்க. அந்த சேஃப்ரானை வந்து கேசரின்னு சொல்லுவாங்க, கேசரி கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேசரி தான் ஹனுமானோட குரங்கு ஃபாதர். கேசரின்றது குரங்களோட ஒரு குரூப்போட ராஜா. கேசரிக்கும் அஞ்சனாக்கும் பொருந்தவங்க தான் ஹனுமான். அந்த அஞ்சனா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்சரா. அது ஒரு கதை எடுத்தோன்னா அது இதில் போகும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அபிநந்தன் அப்படின்னு சொல்லிட்டு விங் கமாண்டர் இருந்தார் இல்லைங்களா, பாகிஸ்தானுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியில் வந்தார் பாருங்க. அவர் கூட பாருங்க ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஹனுமானும் பறப்பார். பேர் பாருங்க அபிநந்தன். அதை பற்றிலாம் பேசினா இன்னும் டீட்டெயிலாக வீடியோ போட வேண்டியது வரும். அதுக்கு ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியாக வீடியோஸ் போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்றத நான் இது பண்ணிக்கிறேன். மீதி நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போடுறேன். அது இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கன்க்ளூஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொன்று ராமர் கோவில்லாம் இங்கே நம்ம இந்தியாவில் கட்டிட்டாங்க. இப்போ ராமராஜ்யம் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கே ராம லக்ஷ்மணர் 2 பேர் இருக்காங்க நார்த்தில், அந்த கட்சியில் இருக்காங்க, போஸ்டிங்கில் இருக்காங்க. இப்போது இந்தியாவில் மோடி, அமித்ஷா இவங்க தான் சொல்லுவாங்க ராம லக்ஷ்மணன் மாதிரி. இப்போ இந்த ஆட்சி அமையறதுக்கு முக்கியமாக சவுத்துலேருந்து ஒருத்தங்களோட சப்போர்ட் தேவைப்பட்டது. அது யாருன்னு பாருங்க, சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்க. சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி அவங்க மாமா என்டி ராமாராவுக்கு விசுவாசமாக இருந்தார். என்டி ராமாராவ், சந்திரபாபு நாயுடு. இதுக்குள்ளெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, புரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது இங்கே ஆந்திராவில் ராமராஜ்யத்தை உண்டு பண்ணினது என்டி ராமாராவ். அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த டைம் பீரியடில் இவர். இப்போ அங்கே ராமராஜ்யம் உண்டு பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இவரும் நிதிஷ்குமாரும். நிதிஷ்குமார் என்ன கேரக்டர் அப்படின்றதெல்லாம் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அவர் சுக்ரீவனாக இருக்கலாம், இல்லை ஜாம்பவானாக இருக்கலாம், அது ஒரு கதை, அதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூட்டி காட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹனுமானோட ரோல் சந்திரபாபு நாயுடு தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியும். அவரோட இந்த ஃப்ரெஞ்ச் பியர்டு ஒன்று வச்சுருப்பார், அது பாருங்கள். அப்புறம் அவர் டெக்கி, எப்போவுமே கேட்ஜெட்ஸோடு தான் இருப்பார், லேப்டாப்பு அதில் தான் ஃபுல் கவர்மெண்ட்டு. அது இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் எல்லாம் அவர் வந்தாங்கன்னா, இந்தியா வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெக் சேவி பர்சன் அவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஹனுமானோட லைஃப்குள்ளே. மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன்.